சாமியாடிகளோட வறுமை மாறணுமா? எல்லா சாமியாடியும் வசதியா இருந்துடுறாங்களா? இன்னைக்கு அவங்களுடைய வறுமை மாற அந்த சாமியை அவங்கள வறுமையிலே வச்சிருக்கு. அந்த வறுமை எப்பத்தான் மாறும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச அறிவு நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, சாமியை சுமக்கிற சாமியாடி அவர் என்ன எதிர்பார்ப்பார்? அவர் அவர் அவர்கிட்ட தெய்வ சக்தி இருக்கு, 4 பேருக்கு நல்லதை செய்யணும் அப்படிங்கிற அந்த சாமி கொடுத்த வாக்கு இருக்கு. அவர் கொடுக்குற வாக்கு கோமநாண்டிய கூட கோடீஸ்வரன் ஆக்குது, எல்லா மக்கள்லையும் நல்ல ஒரு குறைகளை தீர்த்து கொடுக்குது. சரி, ஆனால் அந்த வாக்கு சொல்கிற அந்த சாமியாடியோட நிலை அது எப்படி இருக்கு? ஏன் அப்படி இருக்கு? அதுதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அடிப்படையில் வச்சு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, நான் ஒரு சாமியாடியாக இருக்கேன். என்னுடைய வறுமை மாறணும் அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். என் மேலே சாமி வருது, என் மேலே வர்ற சாமியை வச்சு நான் சம்பாதிச்சு நான் பெரிய பணம் நான் சம்பாதிச்சு பெரிய நான் லட்சாதிபதியாக ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சாலே அந்த நினைச்ச கணம் அந்த சாமி என்னை விட்டு விலகி நிற்கும். இது அறிவு நண்பர்கள் சாமியாடி ஒரு மகள் எல்லாருக்கும் தெரியும். அதை நினைவு கூறத்த ஆசைப்படுறேன். எப்போ எனக்கு ஆசை பேராசை வருகிறதோ அப்போது என்னுடைய தெய்வம் என் நாவில் பேசுறது குறையும். ஏன்னா அதுதான் சாமியோட இயல்பு. அந்த தெய்வம் எதையும் எதிர்பார்க்காது. அந்த தெய்வம் எனக்கு இது தேவை அப்படின்னு எதையும் எதிர்பார்த்து யாருக்கும் நல்லது செய்யறது இல்லை. அதே குணத்தை தான் சாமியாடிய மேலையும் சாமியாடி மூலமாகவும் அந்த சாமி செஞ்சு கொடுக்கும். அப்போ நான் ஒரு சாமியாடியாக இருக்கேன், என் சாமியோட குணத்தை மறந்து நான் எனக்கு ஆசை இருக்குது, நான் என்கிட்ட 4 பேர் வாக்கு கேட்க வர்றாங்க, நான் பாட்டுக்கு அவங்ககிட்ட நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், எனக்கு இதை செய்ய அதை செய்ய, எனக்கு வெள்ளியில் விடு தங்கத்தில் விடு, எனக்கு இவ்வளவு காணிக்க விடு அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா அது என் சாமி கேட்குறதா இருக்காது, நானாக கேட்குற மாதிரி ஆகிப்போகும். அப்போ அந்த சாமியோட அந்த சக்தி எனக்குள்ள இருக்காது, என்னை விட்டு விலகி நிற்கும். சரி, ஏன் அப்படி இருக்கிற அந்த சாமி? அப்போ சாமியாடிக்கு வாயு வயிறு வேற வேற தானுங்க. இப்போ சாமியாடிக்கு குடும்பம் இருக்கலாம், அந்த சாமியாடிக்கு பிள்ளை ஊட்டி இருக்கலாம், அந்த சாமியாடி அவங்க பிள்ளை ஊட்டியெல்லாம் படிக்க வைக்கணுமே, அவங்க சாமியாடி அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறணுமே. அப்போ சாமியாடி அந்த சாமியை வணங்குறதுக்கு தேவையான ஒரு பத்தி சூடம் தேங்காய் வாழைப்பழம் மாலை வாங்கியாவது காசு வேணுமே. அதுக்கு என்ன பண்ணுவார்? அப்போ அதுக்கு என்ன பண்ணுவார்? அதாவது அன்றைய காலங்களில் சாமியாடி ஒரு மக்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், ஏத்தா ஒன்றும் வேணாமத்தா, ஏதோ ஒரு 1,400 ரூபா காணிக்கைய வையே, எனக்கு வெத்தலை வாக்கு வாயில் வெத்தலை வாக்கு போட சாமிக்கு வாங்கிட்டு வாத்தா, முடிஞ்சா ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா, இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. வெறும் வெத்தலை வாக்கு மட்டும் வச்சே சாமி கேட்பாங்க, எதையும் கேட்க மாட்டாங்க, எதையும் கொண்டு போக மாட்டாங்க. வெத்தலை வாக்கு ஒரு சில பேர் 1,400 ரூபா காணிக்க. எதுக்கு வெறும் அந்த வெத்தலை வாக்குல? ஏன் அந்த வெத்தலை வாக்குங்கிறது அந்த சாமிக்கு செய்கிற மரியாதை. அந்த சாமி சொல்கிற அந்த நாக்கு, அந்த வாக்குக்கு, அந்த நாக்கை அந்த சாமி விரும்பி அந்த வெற்றிலை வாக்கு எடுக்கிற அந்த சாமி சொல்கிறதுனால அந்த சாமிக்கு பிடிச்சி அந்த வெற்றிலை வாக்கு நாம் கொடுத்தோம் அப்படின்னா வாக்கு சுத்தமாக வரும், சாமி மகிழ்ச்சியாக நமக்கு நல்லதை செய்யும் அப்படின்னு வெறும் வெத்தலை வாக்கில் வாக்கு கேட்டு அந்த வாக்கில் தன்னுடைய குறைகளை தீர்த்துட்டு போகணும். அப்போ இருந்த சாமியாடிகள் ஏன் அப்படி இருந்திருக்காங்க? அன்றைய காலங்களில் சரி 1,400 போல ஏப்பா நீ 1001 வை, 5001 வை, 10,001 வை, உனக்கு வாக்கு சொல்கிறேன்னு ஏன் சொல்லலை? ஏன் அப்படின்னா அவர்கள் அந்த தெய்வமாக அந்த தன்மை மாறாம அவங்க மேலே வந்த சாமி 100% சாமியா நின்று வாக்கு சொன்னதுனால அவர்களுடைய வாக்கு 100% பலிதமாயிருக்கு. அப்போ அவங்க வறுமையில தான் இருந்திருக்காங்க. அந்த சாமியாடி என்ன பண்ணுவார்? மாலை செவ்வாய் வெள்ளியானா வெளியே வந்து அந்த திட்டில் அந்த திண்ணை மாதிரி இருக்கும், அன்றைய காலங்களில் வீடுகளில் அந்த திண்ணையில் வந்து உட்காந்துக்குருவார். வந்து உட்காந்து அந்த சாமியை நினச்சி ஒரு சூடத்தை பொருத்தி ஒரு விபூதி தட்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வர்ற சில அந்த திண்ணையில் உட்காந்து ஒரு வெத்தலை வாக்கை கொடுத்து முடிஞ்சா ஒரு 1,400 ரூபா காணிக்கையை வச்சுட்டு அவர் கொடுக்கறது ஆச்சார விபூதி தான், மந்திரிச்சு விடுறது ஆச்சார விபூதி, வாக்க சொல்கிறது. முடிஞ்சா இந்த தாயத்துங்கிறது கூட பின்னாடி காலத்தில் வந்தது. அன்றைய காலங்கள்லாம் தாயத்து சாமியாடி மந்திரிச்சு கொடுக்குற தாயத்தெல்லாம் வெறும் விபூதி தான், வெறும் விபூதி தான், எலுமிச்சங்கனி தான். இதுதான் அவங்க கொடுத்து இதில் தான் எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்காங்க.
அப்ப என்ன காரணம்? அப்படி இருக்கிற பெருமக்கிட்ட தான் அந்த சாமி நல்லா ஒய்யாரமா சிங்காரமா நல்லா பேசி வந்திருக்கு. அன்றைய காலங்கள்ல இருந்த அந்த சாமியாடிகளுடைய அந்த மதிப்பு மரிசா அவர் வந்தா சாமி வந்ததுக்கு சமம். அந்த சாமியாடி வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா பொம்பளை ஆளுங்கெல்லாம் ஏதாவது சுத்தபத்தம் இல்லைன்னா ஓடி ஓடி ஒதுங்கி அந்த அந்த சாமியாடிக்கு தேவையானதை ஏதோ பச்சை தண்ணியை கூட கொடுக்க மாட்டாங்களாம். அந்த அளவு அந்த தெய்வத்தை சுத்தமா இல்லை அப்படின்னா பச்சை தண்ணி கூட அவங்க, ஐயா நீங்க வராத சாமி வந்திருக்கீங்க, ஆனா இன்னைக்கு எங்க வீட்டுல ஏதாவது உங்களுக்கு கொடுக்க முடியாத நிலையா அப்படின்னு தெய்வத்தை மதிச்சு வாழ்ந்த மக்கள். இதுல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சாமியாடிகள் வறுமை மாறணுமான்னு கேட்டா நான் வறுமை மாறணும், என் வறுமை மாறணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா என்னுடைய வறுமை எப்பயுமே மாறாது, எப்பயுமே மாறாது. சாமியாடிகள் கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு பெரிய ஒரு கிடைக்கிற பெரிய பெரிய விஷயம் என்ன தெரியுமா? திருப்தி. 4 மக்களை நல்லது செய்கிறோம், 4 மக்களை ஆச்சார விபூதி கொடுக்குறோம், 4 மக்களோட குறைகளை தீர்த்து கொடுக்குறோங்கிற அந்த திருப்தி சாமி பண்ற திருப்தி தான். சரி, பதிவுக்கு வருவோமே. சரி, அப்போ சாமியாடியோட குடும்பம், சாமியாடியோட பிள்ளை குட்டி, சாமியாடியோட அதனுடைய தேவைகளை எப்படி நிவர்த்தி பண்ண முடியும்னா அது அந்த சாமி பார்த்துக்கிறோம். எல்லாத்தையும் காத்து நிற்கிற சாமி அவனை சுமக்கிற என்னைய சுமக்கிற அந்த சாமியாடியை விட்டுருமா? அவனுடைய தேவைகள் என்னங்கிறத அந்த சாமி நிறைவேற்றி கொடுக்கும். கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்கும். அப்படிலாம் விட்டுறாது. பசியும் பஞ்சமுமா வறட்சியெல்லாம் போற்றாது. அப்படியே போட்டாலும் அந்த சாமி அவங்கள விட்டு விலகாது. அப்ப அவருக்கு தேவையை எப்படி கொடுக்கும்? சரிங்க, நீங்க சொல்றீங்க, எப்படி கொடுக்கும்? நான் இருக்கேன், உங்களை மாதிரி தாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி தான், நான் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கல, நான் சாமி சொல்லி வர்றேன். ஆனா என்னோட வறுமை மாறலையே. ஒரு சூட ஒரு பத்தி எதுவுமே நான் வாங்கக்கூட எனக்கு அனுதினமும் கூட காசு இல்லையேங்க. ஏதோ பழைய கஞ்சியை குடிக்க கூட காசு இல்லையே. என் சாமி எப்படி என்னைய தீர்த்து கொடுக்கும்? அதை எப்படி அதை சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னா ஒரு சில மக்கள் இருப்பாங்க. எது மாதிரியான மக்கள் இருப்பாங்க அப்படின்னா, ஐயா நீங்க எனக்கு சாமி சொன்னீங்க, எனக்கு நடந்துருச்சு ஐயா. இந்த என் வயல்ல விளைஞ்ச நெல்லு இந்தாங்கய்யா, ஒரு மூட்டை நெல்லு இந்தாங்கய்யா, ஒரு சுப்ப அரிசி இந்தாங்கய்யா, என் வருமானம் 501 இந்தாங்கய்யா, என்னுடைய முதல் வருமானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தேவைகளை அந்த எந்த மக்களுக்கு வாக்கு சொல்றாங்களோ அந்த மக்கள் மூலியமாவே அந்த சாமி அமைச்சு கொடுக்கும். அவர் கேட்க மாட்டார், வாங்க மாட்டார், இருந்தாலும் அன்புல அதை கொடுத்துட்டு போவாங்க. இது இல்லாம அந்த சாமியாடிக்கு ஒரு சில திறமைகளை, தொழில் திறமைய, அதே சமயம் நல்ல உழைக்கிற திறமைய, அதே சமயம் அந்த வீட்டில் தன்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல கல்விய, அடுத்த தலைமுறைக்கு அந்த கஷ்டத்தை மாற்றி கொடுக்க ஒரு சில அமைப்புகளை அந்த சாமி அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல வறுமை மாறணும் அப்படின்னு நான் கஷ்டத்துல இருந்து மாறணும், அதனால நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் போய் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா நாம சாமியா சொல்ல மாட்டோம், சாதாரண மனுஷனா தான் சொல்லுவோம். அது வாக்கா இருக்காது, அது வெறும் வெற்று சொல்லாதான் இருக்கும். சாமியாடி தன்னுடைய கஷ்டம் மாறணும்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்க மேல நீங்க சாமியாடி அப்படின்னு அந்த அந்த சொல்லுக்கு மதிப்பே எதையும் ஆசை பேராசை அற்றவன் தான் பொருளே. நீங்க சாமியாடின்னு நீங்க சொல்றீங்க, சாமியாடின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வறுமை மாறணும், கஷ்டம் தீரணும், அதனால நான் பணத்தை சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு வழியில நான் பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை உங்களுக்கு வரக்கூடாது. அப்படி வர்றவன் சரியான சாமியாடியா இருக்க முடியாது. அப்ப ஒரு சாமியாடி அப்படின்னா என் எல்லையில் இருக்க சாமிக்கு தெரியாதா? என் எல்லையில் இருக்க சாமிக்கு 10 குடும்பம் இருக்கு. 10 குடும்பத்துல ஒருத்தர் கோடீஸ்வரனா இருப்பாரு, ஒருத்தர் ஏழையா இருப்பாரு, ஒருத்தர் நடுத்தரமா இருப்பாரு. ஏன் அந்த சாமி 10 குடும்பத்தை எதுக்கு இப்படி 10 விதமா அவங்களுடைய அந்த செல்வங்களோட எண்ணிக்கையை உயர்த்தி ஏன் கொடுத்துருக்கு? எதுக்கு கொடுத்துருக்கு? அவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப, அவர்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப, அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப, அவர்கள் நல்ல ஒழுக்கம் எண்ணம் பந்த பாசத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு அந்த தெய்வம் அமைச்சு கொடுக்கும். செல்வத்தில்ல, பணத்தில்ல, மன நிம்மதிய. பணக்காரனா இருக்கிற அந்த கோடீஸ்வரன்ட்ட இருக்கிற நிம்மதி இல்லாத நிம்மதி அந்த ஏழவாள இருக்காருல, எதுவுமே இல்லாதவர்கிட்ட இருக்கும். அந்த சாமி அங்க பணத்தை கொடுத்துருக்கோம், அங்க நிம்மதி, அங்க இருக்கிற நிம்மதியோட ஒருபடி சேர்த்து ஒரு மகிழ்ச்சிய, ஒரு நிம்மதிய, ஒரு சொந்த பந்தத்தை, பந்த பாசத்தை, வாரிசு விருத்திய அந்த ஏழவாளைக்கு கொடுத்துருக்குதான் சத்தியமான உண்மை.
அப்ப நான் சாமி ஆடுறேன், என்னுடைய வறுமை மாறணும்னு நான் போய் 4 பேரை ஏமாத்தி நான் காசு வாங்குறேன் அப்படின்னா சாமி என்கிட்ட பேசாதுங்க. நான் சாமி சொல்ல தகுதியற்றவனாயிருவேன். சாமி ஆடிங்கிற சொல்லுக்கு நான் சரியானவனா இருக்க மாட்டேன். சாமி ஆடி அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா, ஆசைகள் பேர எதுவுமே இல்லை. இந்தாப்பா ஐயா எனக்கு பசிக்குது, நான் வச்ச ஒரு நேர கஞ்சியை கூட இந்தாத்தா அப்படின்னு கொடுக்குற ஆளுதாங்க சாமி ஆடி வரும் மக்கள். ஏன்னா உங்களை தேடி வந்தவங்களை உங்களுடைய குறைய தீர்க்கணுமோ இல்லையா, அவங்க எதையாவது ஒண்ணு செஞ்சு நீங்க உங்களுக்கு சரி பண்ணணும். அதுதான் அந்த சாமி உங்களுக்கு கொடுத்த வாக்கு. அதுதான் அந்த சாமி உங்கள்கிட்ட கேட்டு நீங்க கொடுத்த சத்திய பிரமாணம். அதை எண்ணித்தான், அதை நம்பித்தான் அந்த சாமி உங்களை மிதிச்சிருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப யார் எதை கேட்டாலும் எதுவுமே என்கிட்ட அவர்களுடைய கஷ்டத்தை நீக்க இருக்கிறத நம்ம கிட்ட இருந்து கொடுத்து அவங்க கஷ்டத்தை நீக்கணுமே தவிர, அவங்களை ஏமாற்றி அவர்களுடைய பணத்தை, பொருளை, அவர்களுடைய செல்வத்தை நான் பெறுவது எனக்கு மரியாதை இல்லை. என் மேல வந்து சாமிக்கு மரியாதை. சாமி ஆடினாலே சாதாரண மனுஷன் தான், சாதாரண மனுஷன் தான். எதுவும் இல்லாத ஒரு ஆசை, பேராசையற்ற, எதையும் எதிர்பார்க்காத, எதற்கும் ஆசைப்படாத, எல்லாம் இருந்து 4 பிள்ளைகளை நல்லது செய்யணும், நல்லதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடைய பெருமக்கள் தான் சாமியாடி பெருமக்கள். அவர்கள் எதிர்பார்க்கிறது எனக்கு ஒன்றும் வேணாமத்தா, அந்த சாமியை கும்பிட வந்திருக்க, இந்த சாமி இந்த சாமிகிட்ட நீ வாக்கு கேட்க வந்திருக்க, அந்த சாமிக்கு ஒரு வெத்தலை வாக்கு வாங்கிட்டு வா, ஒரு சூடபத்தியை வாங்கிட்டு வா, இந்த விளக்கு போட எண்ணெய் இல்லத்தா கொஞ்சோண்டு எண்ணெயை வாங்கிட்டு வா, இந்த ஒரு எலுமிச்சங்கனியை வாங்கிட்டு வா, காசு இருக்கும்போது ஒரு மாலையை வாங்கிட்டு வாத்தா, இல்லைன்னா ஒரு விபூதி பாக்கெட்டை. அப்படித்தான் அவங்க கேட்கணும். அது கூட அவங்களுக்காக இல்லை, அந்த சாமிக்காக. அப்படி பேசுற பெருமக்கிட்ட தான் அந்த சாமி நாவல 100க்கு 100% நிற்கும். ஒரு சொல்லு கூட அந்த சொல்லு வெல்லுங்க, வெல்லும். அருள்வாக்கு சொல்ற பெருமக்கள் எல்லாத்துக்கும் இது நல்லாவே தெரியும். எல்லா மக்களுக்கும் தெரியும். அருள்வாக்கு சொல்ற எல்லா மக்களுக்கும் தெரியும். எல்லா ஏழை எளிய மக்களை காக்கத்தானப்பா சாமி. ஏழை எளிய மக்களை மனுஷனோட மனுஷனா நின்று அவனுடைய குறைகளை தீர்த்து கொடுக்கத்தானப்பா மனுஷன் மேல வருது சாமி. அதனாலதான் சாமியாடி. ஆசைகள் வறுமை வரட்டும், வறுமை வரட்டும், கஷ்டம் வரட்டும், மன கஷ்டம் வரட்டும், பண கஷ்டம் வரட்டும், எல்லாம் வரட்டும். இது எல்லாமே எல்லாமே இருக்கும். அப்பதான் நீங்க சரியான பயணப்படுவீங்க. சரியா அந்த தெய்வத்தை சரியான பாதையில கொண்டு செலுத்துவீங்க. உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அந்த தெய்வத்தை நீங்க சரியா கொண்டு போக முடியாது. அந்த தெய்வம் வந்த நோக்கம் மாறி போகும், சிதைஞ்சு போகும். அந்த வந்த தெய்வத்தை வச்சு உங்களால 4 பேருக்கு நல்லதை செய்யவே முடியாது. நீங்க அந்த அடிமட்டத்துல நீங்க இருந்தா தான் உங்களை தேடி வர்ற மக்களை அவர்களுடைய குறைய தீர்க்க முடியும். அதுதான் அந்த சாமி அந்த நிலையில வைக்குது. அதை புரிஞ்சுக்கிறோம். நான் இந்த நிலையில இருக்கேன் அப்படின்னா என் சாமி என்னை இந்த நிலையில வச்சிருக்கப்பா, என் சாமி எனக்கு தேவையானதை கொடுத்துருக்கப்பா, என் சாமி என்ன தேவையோ அதை எனக்கு கொடுக்குது. என்னுடைய நிலை எப்படித்தானப்பா, நான் வறுமையில இருந்தாலும் மனசளவு நான் சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன். என் வறுமை மாறுமப்பா. ஒரு நாள் ஒரு என் சாமி, அந்த குருட்டு பையன் சாமி கண்ணை திறக்கும் ஐயா. என் பிள்ளைய கஷ்டப்படுது. ஒரு காலம் வரும்போது என் காலத்துக்கு பின்னாடியாவது என் பிள்ளை கஷ்டப்படாம இருக்குமாப்பா. அந்த சாமி தெரியுமையா, அந்த சாமி எழுதி வச்சிருக்கோம். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படாத, இருந்தாலும் அந்த சாமி அந்த சத்தியத்தை காக்கணும். அதனால என்னை பத்தி கவலைப்படாத, நீ எனக்கு எதுவும் கொடுத்தா கூட, இல்லைன்னா விடு, நீ நல்லா இரு, போ, இதை செய் அப்படின்னு கொடுக்குற ஆச்சார விபூதியும் வாக்கும் தாங்க 100% பலிக்கும். சாமியாடி இருக்கிற பெருமக்கள்லாம் வறுமையில இருக்கிற பெருமக்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.